அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. மாற்றம் மன மாற்றமும் மறுமையின் சிந்தனையும். அகிலம் படைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். மாற்றம் என்பது மனிதனின் இதயத்தில் பிறக்க வேண்டும். அது மறுமையின் வெற்றியை மடியில் சேர்க்க வேண்டும். தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளாத சமுதாயத்தை அந்த மன்னவன் அல்லாஹ்வும் என்றும் மாற்றுவதில்லை. கூடி நிற்கும் கூட்டமல்ல உண்மையான மாற்றம். நம் குணங்களில் தெரிவதே தீனின் அழகான தோற்றம். மதீனா நகர் மசூதியிலே இன்று ஏற்பட்டு இருக்கும் இந்த எழுச்சி நம் மறுமை வாழ்வை ஒளிரச் செய்யும் ஆத்மார்த்த மகிழ்ச்சி. பிள்ளைகளை தீனின் பாதையில் வளர்ப்பது உண்மையான வெற்றி. அதுவே பெற்றோரின் மறுமை வாழ்வில் மாற்றி அமைக்கும் ஒளிமயமான வெற்றி என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், நம்மை படைத்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். இந்த சௌராஷ்டிரா காலனி மதீனா நகர் ஜும்மா பள்ளிவாசலில் கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முதலில் இந்த பள்ளிவாசலின் தலைவர், செயலாளர், பொருளாளர் மற்றும் நிர்வாகத்திற்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டுள்ளோம். நம்முடைய பகுதியில் இன்று ஏற்பட்டுள்ள மாற்றம், இந்த ஆன்மீக எழுச்சி அல்லாஹ் நமக்கு தந்த பெரும் பாக்கியம். குறிப்பாக நம் சகோதர சகோதரிகள் மற்றும் குழந்தைகளிடம் இருக்கும் மாற்றம், அவர்களுடைய ஆர்வம் கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில் நமக்கு பெரும் வெற்றிக்குண்டான அடையாளமாக மாறுவதற்கு அல்லாஹ் நாடுவானாக. ஆமீன். மாற்றம் நம்மிடம் தொடங்க வேண்டும். அல்லாஹ் தன்னுடைய திருக்குர்ஆனில் கூறுகிறார், எந்த ஒரு சமுதாயமும் தனக்குள்ளே மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹ் அவர்களை மாற்ற மாட்டான். ஆனால் ஒன்று அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த மனமாற்றம் என்னும் வெளிப்படையான கூட்டமாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் போது தன்னை மாற்றிக்கொள்ளவில்லை என்றால் அவன் கபருக்குள் சென்ற பிறகு மாற நினைப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை நம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்று நாம் தொழுகைக்கு பயன்படுத்துவது விரிப்புகள். நாளை நம்மை சுற்ற போவது கஃன் துணி. விரிப்பிலிருந்து கஃன் துணிக்கு நாம் மாறும் காலம் மிக நெருக்கத்தில் இருக்கின்றது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இன்று இந்த பள்ளிவாசலுக்கு நீங்கள் திரண்டு வந்திருப்பது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஹிதாயத் என்னும் பரிசு. இந்த பள்ளிவாசலில் நடக்கும் மதரசாவிற்கு வரும் குழந்தைகள் நாளை இந்த சமுதாயத்தின் தூண்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தீனின் பாதையில் அனுப்புவது உங்கள் மறுமை வாழ்வை ஒளிமயமாக்குவதற்கான முதல் படி என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இந்த உலகம் ஒரு பயணம் மட்டுமே. இங்கு நாம் எதை விதைக்கிறோமோ அதை தான் மறுமையில் அறுவடை செய்வோம். நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் நாம் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் நேரத்தை நான் எதில் செலவழித்தேன், என் பிள்ளைகளை எப்படி வளர்த்தேன் என்ற கேள்விக்கு விடை தேட வேண்டிய அவசியம் ஏற்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் சேமிக்கும் செல்வம் இங்கு தங்கிவிடும். ஆனால் நாம் செய்யும் திக்ர்களும் தொழுகைகளும் வளர்க்கும் நல்ல பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மறு உலகத்துக்கு தேவையான மாற்றத்தை இந்த மண்ணுலகத்திலேயே நாம் கொண்டு வர வேண்டும். அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் நம் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் மன்னரியின் வாழ்க்கையும் நாளை மனுஷரின் வாழ்க்கையும் அல்லாஹ் மாற்றத்தை தருவான் என்பதை எண்ணிக்கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, ஒற்றுமைக்கு கிடைக்கும் மாபெரும் மாற்றம். பள்ளிவாசல் நிர்வாகம், இமாம் மற்றும் ஊர் மக்கள் ஒன்றுபடும் போது அங்கு அல்லாஹ்வின் ரஹமத் இறங்குகிறது. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெண்களாகிய நாம் வீடுகளில் தொழுகை நடக்கும் இடங்களாகவும் குர்ஆன் ஓதப்படும் இல்லங்களாகவும் மாற்றியுள்ளீர்கள். இதுவே உண்மையான வெற்றி. நம் கணவரையும் நம் குழந்தைகளையும் பள்ளிக்கு சென்று தொழுகை அனுப்புவது நம் மீது கடமையாக்கப்பட்டுள்ளது. அப்படிப்பட்ட மாற்றத்தை நாம் ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் மாற்றிவிட்டோம் என்று சொன்னால் இந்த மாற்றத்துக்கு உண்டான கூலியை அல்லாஹ் நாளை மறுமையில் அதற்குண்டான பலனை கொடுப்பான் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, இந்த மனமாற்றம் வெறும் உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது.
நம்மை பள்ளிக்கு அழைத்தார்கள், பயான் பேசுவதற்கு அனுமதி கொடுத்தார்கள். நாமும் பேசுவோம் என்று உணர்ச்சியாக மட்டும் இருந்துவிடக் கூடாது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் தாலாவுடைய நல்லடியார்களே, நம் மஹாலா மக்களுடைய மாற்றம், நம் மஹாலாவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆன்மீக வளர்ச்சி, நம் மதீனா நகர் பள்ளிவாசலுடைய நிர்வாகிகள் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை, இது நம் மரணம் வரை தொடர வேண்டும். அல்லாஹ் நம்முடைய இபாதத்துகளை அங்கீகரிப்பானாக. நம்முடைய பிள்ளைகளை ஆலிம்களாகவும் அறிஞர்களாகவும் ஆக்கி பெண்களுக்கு இந்த மார்க்க கல்வியை அனைத்தையும் கிடைப்பதற்கு அல்லாஹ் நாடுவானாக. நம் ஊரையும் நம் நிர்வாகத்தையும் நம் இமாம் அவர்களையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. மாற்றம் என்ற வார்த்தை மட்டும்தான் மாறாதது, இவ்வுலகில் உள்ள அனைத்தும் மாறிவிடும் என்பதை கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.